உறவு நிலைகளில் பாதிப்பு, ஹார்ட் பிரேக். இந்த ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வழியாக, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்னால, அது எந்த விதமாக ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு ஹார்ட் பிரேக் இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷனில் வந்துட்டீங்க, மன உளைச்சலில் இருக்கீங்க, ஆனால் இதுலேருந்து எப்படி வெளியில் வரதுன்னு தெரியல, ஒரு கைடன்ஸ் கிடைக்காம தவிச்சிட்ருக்கீங்க. இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கைடன்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகி ஹார்ட் பிரேக் இருக்க சுச்சுவேஷனில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை அனுப்புங்க. பயனுள்ளதாக இருக்கட்டும். ஹார்ட் பிரேக் வந்ததுக்கான முதல் காரணம் கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தையில். அதாவது தீர்க்கமான சில முடிவுகள் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அது நல்லதுக்காக தான் எடுத்திருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்களோட நல்லதுக்காக எடுத்திருக்கீங்க. அது நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலிக்காக எடுத்திருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்காக எடுத்திருக்கீங்க. லவ்வர்ஸும் உங்களோட பார்ட்னரையும் சேர்த்து நல்லதாக இருக்கணும்னு நினச்சி தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆனால் அதை தெளிவாக அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல மறந்துருக்கீங்க. அதுதான் முதல் காரணம். அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பிரச்சனை. அதில் நிறைய கொடுத்து ஏமாறுறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதில் நிறைய அன்பை கொடுத்துருக்கீங்க. அன்பை கொடுத்துட்டு திரும்ப உங்களுக்கு வரலையேங்கிற அந்த ஒரு ஏக்கமும் ஆதங்கமும் கூட உங்களுக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஆப்போசிட் பார்ட்டி மட்டும்தானா உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துட்டு போனதுக்கு அப்படின்னா இல்லை. இதில் முக்கிய பங்கு உங்களுக்கு நிறைய இருக்குது. இதில் நான் சொன்னேன் இல்லையா, முதல் காரணம் கம்யூனிகேஷன்னு. நீங்கள் முடிவுகள் எடுத்திருக்கீங்க, கண்ட்ரோல்டாக வச்சுருந்துருக்கீங்க, அதை நீங்கள் சொல்ல மறந்துருக்கீங்க. கண்ட்ரோலாக வச்சுருக்கிறது நல்லது தான், உங்களை நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் அதை அடுத்தவர்களையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணும்போது தான் பிரச்சனைகள் வருது ரிலேஷன்ஷிப்பில். சரியா? உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, ஒரு முடிவு எடுத்தீங்க, அந்த முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க, அது வரைக்கும் சரி. ஆனால் அவங்க சொன்ன சஜஷன்ஸ் எதையுமே நீங்கள் காது கொடுத்து கேட்கல. அதனால தொடங்கின இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இருக்குது. இப்போ அந்த பேட்டர்ன் ஆஃப் எனர்ஜியில், லூப் ஆஃப் எனர்ஜியில் திரும்ப 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 போயிட்டே இருக்கீங்களே தவிர இந்த ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஆனால் நீங்கள் வரவில்லை. என்ன மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் நிறைய பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப இமோஷ்னல் பிரேக் டவுன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப எனர்ஜி டவுனாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய அம்மா அல்லது உங்களோட சிஸ்டர்ஸ் யார் சொல்கிறதையும் நீங்கள் இப்போது கவனமாக காது கொடுத்து கேட்க ரெடியாக இல்லை. அந்த ஹார்ட் பிரேக் நடந்த விஷயம் மட்டுமே உங்களோட கண்களுக்கு தெரியுது. ஆனால் உங்களுக்கு யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்களையும் நீங்கள் தப்பாக தான் பார்க்குறீங்க. ஸோ அந்த கண்ணோட்டத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ மாற்றிக்கணும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக இந்த கைடன்ஸ் உங்களுக்கானது தான். இது கலெக்டிவ் ரீடிங்காக இருந்தாலும் சரி, கலெக்டிவ் எனர்ஜி தான் இருக்குங்க. பட் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டுமே போய் சேரும். அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி தான் நான் இந்த வீடியோ ரீடிங் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து உங்களுக்கு கால பைரவரோட மெசேஜும் காத்துட்ருக்கு. அழகாக உங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சாலும் நீங்கள் அதை எடுத்துக்கவே இல்லை. திரும்ப திரும்ப பழைய பேட்டர்ன்லேயே தான் போயிட்டே இருக்கீங்க. ஒன்றையும் ஒன்று மறந்துகிட்டே இருக்கீங்க. அப்படியே ஸ்டம்பிள் ஆகி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதே மறந்துட்டீங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை வந்திருக்கு. இந்த ஹார்ட் பிரேக்னால வேலை வாய்ப்பில் பிரச்சனை, சோர்ஸ் ஆஃப் இன்கமில் பிரச்சனை. சிரிக்கவே மறந்துருக்கீங்க.
இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாமே இந்த இமோஷனல் பிரேக் டவுனால் வந்த விஷயங்கள். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சும் நீங்கள் அதை எடுத்துக்காமல் இருக்கீங்க. அது ஒரு லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி அதில் உன்னிப்பாக அதை கவனித்து ஓகே இந்த பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனை நடந்துச்சு, இதனால தான் எனக்கு ஹார்ட் பிரேக் வந்துச்சு, நான் எனக்கு ஹார்ட் பிரேக்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறீங்களே தவிர, லேசியாக இருக்கீங்களே தவிர, அடுத்தது முன்னோக்கி என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நீங்கள் இன்னும் வராமல் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட பதில். சரி, கைடன்ஸ்க்காக தானே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, லெசன் லேர்ன் பண்ணியாச்சு, இனி என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். குறிப்பாக எந்த விஷயத்தில் கண்ட்ரோல் எடுக்கணும், எந்த விஷயம் உங்களோட கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும். உங்களோட அம்மா அப்பாவை கூட நீங்கள் மறந்து, யாருனால இந்த உலகத்துக்கு நீங்கள் ஜனிச்சு வந்தீங்களோ அவங்களையெல்லாம் மறந்து, உங்களை சுற்றி இருக்கிற நல்லவர்களை எல்லாம் மறந்து, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு கூட நீங்கள் முடிவு செஞ்சு அதையும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஆத்மாவை திரும்ப 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 காயப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை நான் பார்த்துட்ருக்கேங்க. ஒரு கிரவுண்டடாக நிற்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த கிரவுண்டடாக நிற்கும்போது அது அடுத்தவர்களை எப்படி பாதிக்குது அப்படின்னு நீங்கள் இனி பார்க்க ஆரம்பிக்கணும். உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான டைம் வந்தாச்சு. உங்களுக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்தவங்க எல்லாமே அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில போய் அவங்களோட வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரே இடத்துலையே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு கைடன்ஸ் கிடைச்சாலும் அதை வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளேயே அப்படியே அடைச்சி வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கீங்க. இப்போது நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், நீங்கள் ஒரு கிங், நீங்கள் ஒரு குவீன் அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களோட எனர்ஜி பேட்டர்ன் மாற ஆரம்பிக்கும். பர்பிள் மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் தானாக இன்ட்யூஷனில் வர்றது தான் இந்த வார்த்தைகள் எல்லாம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பர்பிள் கலர் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். பர்பிள் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு எனர்ஜி மாற்றம் உங்களுக்குள்ளே வரட்டும். கம்யூனிகேஷன் இஸ் கீ அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவியெலாம் பார்த்துட்ருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து யாராவது ஹார்ட் பிரேக்கில் இருந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, இன்னொரு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ஹார்ட் பிரேக்குக்கு காரணம் அன்பு வேறு, காமம் வேறு. இது ரெண்டு விஷயம். அன்பை வேறு மாதிரி கொடுக்கணும், காமத்தை வேறு மாதிரி பார்க்கணும். ரெண்டையும் ரியலைஸ் பண்ணால் தான் ரெண்டுத்துக்கும் முதல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த செகண்டாக ஒன்று சொன்னேன் இல்லையா, எனக்கு தெரியுது இது ஒரு சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு. காமம் ரிலேட்டடான விஷயத்தினால தான் உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கே வந்திருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா அன்பிற்கும், அதாவது காதலுக்கும் காமத்திற்கும் வித்தியாசம் தெரியல. அதுதான் மெயின் காரணம். அடுத்த ஒரு மெயின் காரணம் உங்களோட ஹார்ட் பிரேக் வரதுக்கான காரணம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சரியா? இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற வரைக்கும், அதாவது அன்பு வேறு காமம் வேறுன்னு தெரிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்ஸ்லாம் ரிலேஷன்ஷிப்பில் வரது இப்போ ஒரு ஃபேஷனாக கூட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதில் மாட்டிட்டு நீங்கள் ஏன் முழிக்கணும்? உங்களோட ஆத்மாவை ஏன் காயப்படுத்துகிறீர்கள்? உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க. இந்த ஜென்மத்தில் உங்களோட ஆத்மாவுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு முடிவெடுத்து அந்த ஜேர்னியில் நீங்கள் போகணுமா? அல்லது எனக்கு ஹார்ட் பிரேக் வந்துடுச்சு, ஒருத்தங்க எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, நான் அதே இடத்துல நிற்கிறேன், மற்றவங்களாம் உங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்க ரேஸில். நீங்கள் இந்த மனித பிறவி எடுத்தது ஹார்ட் பிரேக்கில் சிக்கி தவிக்கிறதுக்கு இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு டைமாவது இந்த ஹார்ட் பிரேக் அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதை உணர்ந்து அதில் கற்றுக்கிட்ட பாடத்தை எடுத்து அது வழியாக எப்படி அடுத்த முன்னேறி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் காத்துட்ருக்கு.
சாதிக்க பிறந்தவர்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள். கமெண்ட் செக்ஷனில் சாதிக்க பிறந்தவர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், அல்லது சக்ஸஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து உங்களோட எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஹார்ட் பிரேக் வந்ததுக்கு காரணம் மெயின் ரீசன் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆப்போசிட் பர்சனை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. 70% ஆஃப் த மிஸ்டேக் இந்த ஹார்ட் பிரேக் வரதுக்கு காரணம் நீங்கள் தான். 30% தான் வந்து அவங்களால பிரச்சனை. அதனால் அதை உணர்ந்து இது ஒரு லெசனாக எடுத்துட்டு தொடர்ந்து முன்னோக்கி உங்களோட பாதையில் போயிட்டே இருங்க. இனியாவது அன்பு வேறு, காமம் வேறு, எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும், எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுக்கணும், அடுத்தவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.